ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஓகே ஒரு சம்பவம் இன்றைக்கி இந்த எபிசோடில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட கேள்வி அந்த மாதிரி கமலஹாசன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க இல்லையா, அதில் வந்துட்டு அவங்க சொன்ன அறிவுரைகளை எது ஏற்புடையது எது ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து இது ஏற்புடையதாக இருந்துச்சு, இது ஏற்புடையதாக இல்லைன்ற மாதிரி வந்துட்டு அங்கே டிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சொல்கிற விஷயங்களுக்கு தான் வந்துட்டு அந்த பக்கம் ஆடியன்ஸ் பக்கம் வந்துட்டு செமையா மாதம் கிளாப் வருது. இப்போ வரைக்கும் பேசும் பொருளாக இருக்கிற விஷயம் அதுதான். என்னென்னா யாரையும் நம்பாதான், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே முழுக்கட்டேன்னு சொன்னாப்புல. ஏன்னா ஃபுல்லாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு டபால்னு கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்பாதன்றதை விட யார் பக்கமும் சாயாத அப்படின்றது அதுக்கு மீனிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர கிளாப்ஸ் போச்சு திரும்ப. அப்புறம் பூர்ணிமா என்ன சொல்கிறேன்னா, வாரத்திலேயே இதை நான் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் ஒரு டாப் பிளேயராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது அப்போ சொன்னாங்க, ஒன்றுமே புரியலையே. இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு வாரமே வெளியே துரத்திருப்பாங்க. ஒன்றுமே பண்ணாமல் அண்டர் கிரவுண்ட் பிளே பண்ணிக்கிட்டு பேச்சு. அது கமலஹாசன் அவர்கள் இப்போ நீங்கள் டாப் பிளேயர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டார். அதுங்களும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம எடிட்டர் தூக்கின்னு போய் வச்சுருக்காரு. எதுக்கு அவங்க ஷாக் ஆகினாங்கன்னு தெரியவே இல்லை பூர்ணிமா. அதுக்கப்புறம் மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நம்பாதான்னு சொன்னாங்க சார் அப்படின்றாங்க. அப்போது கமலஹாசன் வந்து இட்ஸ் அ காம்படிஷன், ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளியே போய் வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நம்ப வேணான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு வந்துட்டு அறிவுரை சொன்னாங்களாம். இந்த அம்மாவால் எத்தனை பேர் உள்ளே அழிஞ்சு போனாங்க, இந்த அம்மா போட்ட வலையில் எத்தனை பேர் வந்துட்டு விழுந்து வெளியே போனாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மாவுக்கு வந்து அறிவுரை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நம்பாத அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இந்த அம்மா பூர்ணிமா கூட தானே இருக்காங்க. ஏன் விட்டு விலக வேண்டுதுண்ணா? விலக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் நீ யார் எனக்கு சொல்கிறதுன்ற மாதிரி தான் போவாங்க. அதுதான் மாயா. என்னத்தை சொல்கிறது? சரி, நீங்கள் சொல்லுங்கள், இதில் பூர்ணிமா கொடுத்த ரியாக்ஷனுக்கு என்னவா இருக்கும்? அதேமாரி மாயாவை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நம்பாதேன். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.